அன்புரியவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே உள்ளபடியே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் தியானத்திற்கென்று ரொம்ப பரிச்சயமான எல்லாருக்கும் ரொம்ப பிடித்த சங்கீதங்களின் பகுதி சங்கீதம் 91 சங்கீதம் 91. அதில் ஒரு வசனம் என்னை ரொம்ப அதிகமாக அடிக்கடி பல ஆண்டுகளாக தொடக்கூடிய ஒரு வசனம். இந்த நாளில் அதை நான் சற்று வித்தியாசமான காரியங்களில் நான் பார்க்குறது உண்டு. வாசிக்கிறேன். சங்கீதம் புத்தகம் 91 சங்கீதம் 14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்றால் 1 வசனம், உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். யார் தேவனுடைய மறைவில் இருக்கிறானோ, யார் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குறானோ அவனுக்கு கொடுக்கிறார் வாஞ்சையாக இருக்கிறபடியால் விடுவிப்பேன். தேவனுடைய செட்ட நிழலில் தங்குறவனுக்கு விடுதலை அவசியமா? ஆம், அவசியம். தேவனுடைய நிழலில் இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை நான் ஆண்டவரை தேடுகிறேன், ஆண்டவரை தான் உண்மையாக பின்பற்றுகிறேன், எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு விடுதலை கிடைக்கவே இல்லை என்று சொல்லி ஏக்கத்தோடு நம்முடைய பார்வைகள் இருக்கலாம். நான் தயவாக சொல்லுவேன், வேதம் சொல்லுகிறது, வாஞ்சியாக இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை அறிந்தவர்கள், இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி, இயேசுதான் தேவகுமாரன் என்று சொல்லி அறிக்கை செய்கிறவர்களும் அறிந்தவர்களும் அநேகர். ஆனால் அந்த அறிவை குறித்து இங்கு எழுதப்படவில்லை. என்னுடைய புரிதல் தேவனோடு நெருக்கமான உறவு. வாசிக்கிறேனே அதே சங்கீதம் புத்தகத்தில் நான் வாசிக்கிறேன், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். 2 வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். தேவனோடு நெருக்கமானவன், தேவனை அறிந்தவன், தேவனோடு பிணைக்கப்பட்டவன் ஆண்டவரிடத்தில் எப்படி இருப்பான் என்றால், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். அடைக்கலத்தை உலகத்தில் அவங்க தேட மாட்டாங்க, இம்மையில் தேட மாட்டாங்க. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேனே, லோத்துவின் சம்பவத்தில் லோத்து தன்னுடைய மிருக ஜீவன்களுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் சோதம் குமாராவை அடைக்கலமாக தெரிந்து கொண்டான். ஆனால் ஆபிரகாம் கர்த்தரை அடைக்கலமாக தெரிந்து கொண்டபடினால வனாந்திர வாழ்க்கை அவனை பயமுறுத்தவில்லை. வனாந்திர வாழ்க்கை அவனை நெருக்கத்துக்குள்ளே நடத்தவில்லை. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை நோக்கி அவன் தன் கண்களை ஏறெடுத்தான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அதில் அழகாக 2 வசனத்தை நான் மீண்டும் வாசிக்கிறேன். 91:2, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். நீர் என் அடைக்கலம், கர்த்தரையே அடைக்கலமாக கொண்டபடினால வனாந்திரம் அவனை பயன்படுத்தவில்லை. கர்த்தரை கோட்டையாக, கோட்டை என்றால் பாதுகாப்பு, அரண், காவல், அந்த பாதுகாப்புக்குள்ளே கர்த்தர் எனக்கு இருக்கிறபடினால நான் எதை குறித்தும், அது சங்கீதக்காரன் 121 சங்கீதத்தில் அழகாக இப்படி சொல்லுகிறார் அல்லவா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி, ஒத்தாசை வரும் பருவத்துக்கு என் கண்களை எடுக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லைன்னு சொல்லுகிறார் அல்லவா. அதே போல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியா அவனை நான் விடுவிப்பேன். ஆனால் அவனுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குன்னா, கர்த்தரை அடைக்கலமாக வைத்திருப்பான். கர்த்தர் தான் என் காவல் என்று சொல்லி, இன்றைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், காவல் காக்கிற மனிதன் பெரிதா, காக்கிற ஆண்டவர் பெரிதா. ஏன்னா 127 சங்கீதத்தில் அப்படி தான் இருக்குது. கர்த்தர் நகரத்தை காவலாளி விழித்திருக்கிறது விருதா விருதா விருதா. நம்ம சில நேரங்களில் நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம இதை செய்வதற்கு, குடும்பத்தாருக்கு இதை செய்வதற்கு, தொழிலில், வேலையில், ஊழியங்களில் செய்வதற்கு பல காரியங்கள் நம்ம எத்தனிடுவோம், வேகமாக தீவிரமாக முயற்சி எடுப்போம், அநேக நேரங்களில் தோற்று விடுவோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தரை அடைக்கலமாக வைப்போம் என்றால், கர்த்தர் தான் தஞ்சம் என்றால், இதே லோத்து ஆபிரகாம் சம்பவத்தில் கூட லோத்து பிடிக்கப்படுகிறான். சோதோம் குமராவின் காலங்கள் அங்கே நீங்கள் பார்க்கும்போது அங்கே சோதோம் குமரா மன்னர்கள் எல்லாம் பிடிக்கப்படுறாங்க. அங்கே பெரிய பிரச்சனை நடக்குது, விடுவிக்கப்படுறாங்க. பின்பு ஆபிரகாம் தான் போய் அதை அவர்களை விடுவித்து அழைத்து வருகிறார். அப்போ லோத்துவையும் அந்த சோதோம் குமார் ராஜாவும் விடுவிக்கும் போது இப்போ ஆண்டவர் தான் எனக்கு பங்குன்னு சொல்லி வானத்தை நோக்கி கண்ணெடுத்து பார்க்குறான். 15ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுப்பார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். அங்கே வார்த்தை அங்கே தான் வேதத்தில் கேடகம்னு ஆரம்பிக்கும். கேடகம், மகா பெரிய பலன், ஸ்ட்ரென்த்னு எழுதலை, பலனாக இருக்கிறேன், நான் தான் உனக்கு பரிசாக இருக்கிறேன் அப்படின்றார். நான் தயவாக சொல்லுகிறேன், ஆண்டவர் தான் கோட்டையாக இருப்பார் என்றால் சுற்றிலும் சிறு சிறிய காரியங்களுக்கு நாம் இடற மாட்டோம், அந்நிய தெய்வங்களுக்கு பயப்பட மாட்டோம். உதாரணத்திற்கு நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் கிதியோனுடைய சம்பவத்தில் நீங்கள் வாசிக்கும்போது, எமோரியருடைய தேவனுக்கு அவர்கள் பயந்ததுனால அவர்களுடைய அடிமைத்தன வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கிறோம். மீதியானவர்களிடத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தர் காப்பார் என்றால், கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி
கர்த்தரை காவலாக நம்ம வைப்போம் என்றால் அந்நிய தேவர்களுக்கு பயப்பட மாட்டோம். பிரமாணத்தின்படி அந்நிய கிரியைகளுக்கு பயப்படக்கூடாது. என் சத்தத்தை கேட்கிற தேவஜனமே, நம்மள எத்தனை பேர் அந்நிய காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கோம், அந்நிய காரியங்களுக்கு பயப்படுகிறோம். யாராவது பொறாமப்பட்டுருவாங்களோ, இதனால தான் என் பிள்ளைக்கு இப்படி நடக்குதோ, அதனால தான் இப்படி நடக்குதோ, இதனால தான் அப்படி நடக்குதுன்னு சொல்லி பல நேரங்களில் பயமும் திகிலுமே நம்ம சூழ்ந்து வந்திருக்கோம். ஒன்று நான் சொல்லுகிறேன், கர்த்தர் தான் அடைக்கலமாக, கர்த்தர் தான் கோட்டையாக, கர்த்தர் தான் தேவனாக, கர்த்தர் தான் நம்பியிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால் இதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆபிரகாம் ஒன்றையும் குறித்து பயப்படவில்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளைகளே, எதை குறித்தும் பயப்படாதீங்க. உன்னதமானுடைய மறைவை நாம் நாடுவோம். கர்த்தர் சித்தம் இருந்தால் நாளை தினத்தில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம். கர்த்தர் மகிமையுடையவராக. கண்களை முடிச்சு போய்ப்போமா. தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அவன் இடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன்னு சொல்லி அந்த வேத வார்த்தையின்படி அந்த உயர்ந்த அனுபவத்துக்குள்ளே செல்கிறதற்கு கர்த்தரை அடைக்கலமாக, கர்த்தரையே கோட்டையாக, கர்த்தரையே ஆண்டவரை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்பட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஊழியனாய் மனதார இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமை துதி புகழுமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.